விற்கிது. நாட்டில் காய்கறி சாமான் சட்டெல்லாம் விலை ஏறிக்கிட்டே போகுது. எப்படி சம்பாரிச்சு எப்படி கரைச்சிடுறதுன்னே தெரியலையா. மாதம் பிறந்தா கையில் காசு இருக்கு, 10 தேதிக்குள்ள மொத்த காசும் கரைஞ்சு விடுது. எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசாம எங்கேயா போய் கொள்ளை அடிச்சுட்டு தான் வரணும். ஏக்கா ஏக்கா, ஏண்டி நான் இங்கே தானே இருக்கேன், எதுக்கு எப்படி காத்து கட்டு கத்துறவ? ஏக்கா நான் கேள்விப்பட்டது உண்மையா? முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் உண்மையா இல்லைன்னு கேட்கலாம். ஏக்கா நீங்க தோலை உரிச்சிட்டீங்களாமே? ஏண்டி இனிமே தாண்டி உரிக்கணும். இப்பதான் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கேன், இனிமே தான் தோலை உரிக்கணும். அக்கா நான் ஒன்றும் வெங்காய தோலை சொல்லல, நம்ம மாமியார் கிழவி தோலை தான் சொல்றேன். ஓ அதுவா? ஏக்கா என்ன அதுவான்னு இழுக்கிறீங்க? நடந்ததா இல்லையா? மாமியார் குறுக்கெலும்பு உடஞ்சு போச்சுன்னு அழுது கிடக்கே, அது நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க, உண்மையா? அடியே ஆமாண்டி, நான் ஒன்னும் அம்புட்டு வேகமாலாம் அடிக்கல, கிளவி கிடந்து நடிப்பு போடுது. அக்கா அப்போ உண்மையாவே நீங்க தான் அடிச்சு துவைச்சதா? அடியே இல்லடி, ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சுட்டேன். நான் வேணா போய் வரட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டுமா? நீங்க வேற இந்த நாள் என்னைக்கு வரணும் தான் நான் இம்புட்டு வருஷமா காத்துக்கிட்டு கிடந்தேன். நல்ல நாளா வந்துருச்சு. அப்பாடா இப்பயாச்சும் உங்களுக்கு கோவம் வந்துச்சே. என்ன நான் தான் அந்த சீனை பார்க்காம விட்டுட்டேன், அதான் மனசு கடந்து தவியா தவிக்குது. நீங்க வேணா 1 மோர் போனீங்கன்னு வைங்களே, நான் குடு குடுன்னு வந்து பார்த்துட்டு வந்துடுவேன். ஏண்டி இதுக்கே உங்க மாமா ராத்திரி பூரா ஒரே அட்வைஸ். எங்க அம்மா 1000 மேய்ச்சிருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது, திட்டிருக்க கூடாதுன்னு. எனக்கு கூட கோபம் கொஞ்சம் கோவராதாண்டி வந்துருச்சு. நானும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திருக்கணும். ஏக்கா இருக்கட்டும்க்கா, இப்படிதான் இருக்கணும். அடிக்கடிக்க குட்டை குட்டை குறைஞ்சிக்கிட்டே இருந்தா எப்ப நம்மளாம் திருப்பி அடிக்கிறது? இப்பதான் நீங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருக்கீங்க. பொண்ணுக்கு வெளியிலலாம் எதிரி இல்லக்கா, பொண்ணுக்கு பொண்ணே தான் எதிரி, தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமாண்டி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இங்க பத்தியா நமக்கு நம்ம அத்தை சரியில்லை, நாத்த கொஞ்சம் அப்படி இப்படி நம்மள நொச்சு பண்ணிட்டு தான் இருக்கு. அங்க போனா என் தம்பி முன்னாடி கொஞ்சம் கடந்து திரியா எல்லாம் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். ஏக்கா எனக்கு இந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க, நீங்க அடிச்சா கூட வாங்கிட்டு அமைதியா தானே நிற்பீங்க. நீங்க எப்படி அம்புட்டு கோவப்பட்டு அத்தையை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கீங்க? எனக்கு அதை தெரிஞ்சே ஆகணும்க்கா, சொல்லுங்கக்கா. அடி போடி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டு. ஏக்கா எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும், இல்லை என் மண்டை வெடிச்சிடும். அந்த சம்பவ இடத்துல இருந்தது நீங்க 4 பேர் தான். அத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது மான பிரச்சனை. நாத்து வாயே திறக்காது. அப்புறம் யார் இருக்கா? மாமா தான். மாமா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு ஆள் தானே கரெக்டா சொல்லுவீங்க. சொல்லுங்கக்கா, இல்லையா மண்டையே வெடிச்சு போயிடும். நான் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு யோசிச்சு எனக்கு தூக்கமே வரலன்னா பாத்துக்கங்களேன். எப்படா விடியும்னு உங்களை தேடி ஓடி வந்தேன். சரி அந்த நேரத்துக்கு நீ எங்க போன? அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க நேத்து வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சா, அதை நல்லா சோத்துல விட்டு நல்லா 4 ரவுண்டு உள்ள தள்ளினேன். உண்டை கலப்பு தொண்டனுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா உறக்கம் வந்துருச்சு. போய் ஒரு தூக்கத்தை போட்டேன், அதுக்குள்ள இப்படி ஒரு நல்ல சம்பவம் நடந்து போயிடுச்சு. நானே மிஸ் பண்ணிட்டேமேங்கிற வருத்தத்தில் இருக்கேன். எனக்காக அதை மட்டும் சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி சரி, அது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை. எப்போதும் போல அத்தை நம்மளை திட்டினாங்க, அது எப்போதும் நடக்கிற கதை தானே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வராது. ஆமாண்டி, அதுக்கெல்லாம் எனக்கு கோவம் வரல. அப்புறம் எங்க அம்மா எடுத்து திட்டினாங்க, அப்ப சரி லைட்டா வந்திருக்கோம். அதுக்கும் நான் ஒன்றும் பெருசாலாம் கண்டுக்கல. சரி எப்படிலாம் பேசாதீங்கன்னு எடுத்துதான் சொல்லிக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் பொசுக்குன்னு தலைமுடியை பிடிச்சி வெளியே தலை போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அம்புட்டு தூரம் போயிருச்சா? மாமா என்ன பார்த்துக்கிட்டு தனியா நின்னாங்க? அந்த மனுஷன் அம்புட்டு தூரம் சொன்னாரடி, அந்த கிளவி கேக்குங்கிற ருத்துல தானே ஆடிட்டு கிடந்துச்சு. என் முடி எனக்கு தலை ஒரே வலி, முடிய விடுங்கன்னு கத்துன்னு கத்துனேன், விடவே இல்லையே. ஓ அப்ப அதுக்குதான் பிடிச்சி கிளவிய மொத்தம் மொத்தி விட்டீங்களோ? அதுக்கும் நான் ஒன்றும் செய்யலடி. கடைசி கிளவி ஒரு வார்த்தை சொன்னுச்சு, எனக்கு அங்கதான் கோவம் சுரீர்னு வந்துருச்சு. அப்படி என்ன சொன்னுச்சு இந்த கிளவி? நீங்க அந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு இந்த கிளவி என்ன சொன்னுச்சு? அதை கேட்டா உனக்கே கோவம் வரும். சொல்லுங்கக்கா, நீ கிளவி என்னதான் சொன்னுச்சுன்னு கேப்பா. உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்குமா பத்தியா? பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ பாடி வெளியிலன்னுச்சு. எனக்கு சுளீர்னு வந்தது கோவம். ஓங்கன கையை ஒடுக்கி முதுகோட சேர்த்து குறுக்கோட ஒரு எத்துன மாதிரி கிளவி அமைதியா சுருண்டுருச்சு.
அடா சக்க, அப்படி போடுங்கக்கா. இதெல்லாம் நீங்க இப்ப போட வேண்டிய போடல, அப்பயே போட்டிருக்கணும். இல்லடி, நான் அடிக்கணும்லாம் நினைக்கல. ஏதோ அந்த நேரத்துக்கு எனக்குள்ள ஒரு காலியே புந்த மாதிரி அம்மட்டு கோவம் வந்துருச்சு. அதான் போட்டு ஒரு நொறுக்கி விட்டுட்டேன். அக்கா, இதுக்கு கூட கோவம் வரலன்னா நீங்களாம் வெறும் ஜடம்னு சொல்லிடுவாங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷனை பங்கு போட இன்னொருத்தி வரான்னு தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், காலி இல்லை என்னவா வேணா மாறுவா. சரியா சொன்னோம் டி, கரெக்டு தான். அப்ப இம்புட்டு கூத்து நடந்திருக்கு நேத்து. ஆமாம் டி, அதனாலதான் அந்த மனுஷனும் அவங்க அம்மையை நான் ஒரு 2 போடுறப்ப குறுக்க வரல, அமைதியா ஒதுங்கி நின்னாரு. குறுக்க வந்திருந்தாரு, அவருக்கும் 2 உளுந்திருக்கும். நீங்க செஞ்சிருவீங்கக்கா, உங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமாம்போ. அண்ணி, என்ன சிரிப்பு சத்த வாசம் வரைக்கும் கேக்குது? வாங்க தம்பி. சும்மா நானும் உங்க பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்குது, எனக்கு சந்தோஷம் தான். வீடு எப்போதும் இப்படி கலகலன்னு இருந்தாதான் வீடு நல்லா இருக்கு, வர எங்களுக்கும் நல்லா இருக்கு. நீங்க வேலை ஆயிட்டா? இல்லம்மா, வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம், பசி எடுத்துருச்சேன்னு வந்தேன். அப்படியா? சரி போங்க, நான் சோத்த போடுறேன். வா ஏக்கா, நான் போய் அந்த மனுஷனுக்கு சோத்த போட்டுட்டு வரட்டுமா? போடி, போயிட்டு வா. அப்படியே உள்ள 5 பெட்டிக்கு பின்னாடி 2 அவிச்ச முட்டை எடுத்து வச்சிருக்கேன், தம்பிக்கு வெயி, சரியா? சரிக்கா. அடி உமா, சோத்தையும் போட்டு தண்ணியும் வச்சுட்டு சாப்பிடாதீங்க மாமா, இதை வந்துடுறேன்ட்டு உள்ள போனேன், இன்னும் வரலையே. என்ன இப்ப சாப்பிட்டுமா இல்லையா? ஐயா மாமா, இருங்க செத்த இருங்க, அந்த வந்துட்டேன். அடி சீக்கிரம் வாம்டி, பாதி வேலையில வந்தேன், அங்க வேலையெல்லாம் ஆட்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் போலன்னு வையேன், கணக்கு என்ன முடியாது. சீக்கிரம் வா. வந்துட்டேன் மாமா, வந்துட்டேன். அடி சோத்தை போட்டுட்டு சாப்பிடாதீங்க மாமான்ட்டு எங்கடி போனேன்? ஐயா மாமா, இங்க பாருங்க, முட்டை மல்லிகைக்கா அவிச்ச முட்டை எடுத்து வச்சிருக்கேன், தம்பிக்கு வையினாங்க, அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். இப்ப சாப்பிடுங்க. ஓஹோ, அண்ணி சொன்னாங்களா? அதானே, நீ தான் புருஷ மேல அக்கறையில செஞ்சு வச்சிட்டியான்னு நினைச்சேன். ஆமாமா, அப்ப எனக்கு உங்க மேல அக்கறை இல்லைங்கிறீங்களோ? ஆஹா, ஒரு வார்த்தை சொன்னோன்னே என் பொண்டாட்டிக்கு மூஞ்சி எப்படி சின்னதா போயிடுச்சு பாரு. அடி சரிடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதான் சொல்லிட்டீங்களே உங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன முடி, அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு மாமா மனசு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியாதா? சரி, நீ சிரிச்சாதான் நான் சோறு தின்னுவேன், இல்லைன்னா சொல்லி நான் அப்படியே கிளம்பி போறேன். அப்ப நீ சிரிக்கல அப்படிதானே? சரி விடு, நான் வயலுக்கு போறேன். இல்ல நீங்க சாப்பிடுங்க. அப்ப சரி. போதுமா? இப்பதான் நல்ல மகாலட்சுமி கலாச்சமா, அம்புட்டு அழகா இருக்க. போதும், நீங்க சாப்பிடுங்க. அடடே, நம்ம பொண்டாட்டி சாப்பிட்டாலும் தெரியலையே. அடி உமா, சாப்பிட்டியா? இல்ல மாமா, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஆமா, பிறகுன்னு எப்ப சாப்பிடுவ? இப்பயே மணி ஆயிட்டு, இரு நாம பிசைஞ்சு உனக்கு ஒரு ரூபாய் முதல்ல தாரேன், நீ சாப்பிடு. ஆமா, அதெல்லாம் வேணாம், யாராவது பாத்திர போறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன, என் முன்னாடிக்கு நான் தான் ஊட்டுவேன். இரு, நான் ஒரு ரூபாய் எனக்கு ஊட்டி விடுறேன். ஆமா வேணாம் வேணாம், இம்முட்டு முன்னாடி வந்துட்டேன், இப்ப வேணும்னு தானே அர்த்தம். போங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அடி திரும்பிட்டி, மாமா உங்ககிட்ட விளையாடாம யாருக்கிட்ட விளையாடுவேன்? திரும்பு, சும்மா தொட்டாச்சு நீங்க மாதிரி தொட்டதுக்குள்ள திரும்பிக்கிட்டு என்ன பண்றது? திரும்பு. ஏமா வாங்கப்பா. என்னடா சின்னவனே, எப்ப வந்த? இப்பதாம்மா ஒரு வயசு சோறு திண்டு போலான்னு வந்தேன். சாப்பிட்டியா? இந்த ஆச்சு. கிழவிக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல, சிவ பூஜையில கரட்டி போன மாதிரி கரெக்டா வந்துடுது. என்ன கிழவி வந்து முன்னாடி டேரா போடுது. சரி, கிழவி உட்காந்துட்டு போகுது. எங்க நீங்க சாப்பிடுங்க. ஏன் சின்னவனே சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட அம்மாவும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், எப்பயா நீ வேலை வெட்டிக்கு போலான் இருக்க? ஏமா இப்ப நான் வேலை வெட்டிக்கு போயிட்டு தானே இருக்கேன். ஆமா, பொல்லாத வேலை, இது ஒரு வேலை பாரு. உன மண் வெட்டி தூக்கிட்டு தோப்பு தடவுக்கு போயிடுறேன். இது வெளியில சொன்ன கௌரவமாயாவா இருக்கு? ஒரு 4 எழுத்து படிச்ச பிள்ளை மாதிரி ஒரு ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போனோம்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அதான் அண்ணனும் தம்பி அந்த வேலைக்கு போறாங்கல்ல, விவசாயத்தை யாருமே பாக்குறது, அதான் நான் எடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஐயா, நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ படிச்ச படிப்பை விட்டுட்டு இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலையா? அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா, அதனாலதான் நான் செய்யறேன். ஆமா, இது ஒரு வேலை, இதை வேற நீ பிடிச்சி செய்யறியா? எல்லாம் இவ்வளவு சொல்லணும். வந்தவன் சரியா இருந்தா நீ ஒழுங்கா இருந்திருப்ப. இவ என்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே உன் வேலை போச்சு. இப்படி உட்காந்து வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் நடந்து திரியிற பெத்த மனசு என்ன பாடுபடும்? அம்மா இதுக்கும் உமாவுக்கும் என்ன சம்பந்தம்? வேலை என்ன தானாவா போச்சு? நான் தானே வேணான்னு விட்டேன். நீ விட்டதா இல்லைங்களே. ஒரு நல்ல பொண்டாட்டி, பொறுப்பான பொண்டாட்டியா இருந்தா என்ன பண்ணணும்? இல்லைங்க இதெல்லாம் தப்பு, 4 வேலைக்கு போங்க, 4 காசு சம்பாதிங்க, அப்பதான் குடும்பம் உருப்படும், புள்ள குட்டின்னு இருக்கலாம். இவளுக்கு எங்க அந்த நினப்பெல்லாம்? எல்லாம் வெட்டி கதை பேசிட்டு ஒவ்வொரு உடம்பு வழக்கி வாங்கிட்டு வந்தாதான் சரியா இருக்கு இவளுக்கு நேரம்.
நான் பாட்டுக்கு தானே இருக்கேன், தேவையில்லாம எதுக்கு ஏன் வாயை பிடுங்குறீங்க? ஏண்டி குத்தமுள்ள நெறிஞ்சு குறுக்குதா? நீ வந்ததுல இருந்தாண்டி என் பிள்ளை எப்படி இருக்கேன்? அதுக்கு முன்னாடிலாம் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸர் கணக்கு வேலைக்கு போயிட்டு கிடந்தான். என்னைக்கு நீ வந்தியா அன்னைக்கு பிடிச்சிட்டு பீட. இன்னும் என் பையன் விட்டு ஒளியலை. எத்தே பேசாம இருங்க சொல்லிட்டேன். பொண்டாட்டினா புருஷனை வேலைக்கு போய் திட்டிகிட்டே இருந்த போதுமா? அவருக்கு பிடிச்சதை செய்யட்டும்னு நானும் விட்டுட்டேன். அந்த மனுஷன் இங்கேயும் சம்பாதிச்சுட்டு தானே இருக்காரு. இப்போ அதில் உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? ஓஹோ, வர வர பதிலுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படிதானே? நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தானே ஆகணும். பார்த்துக்க, உன் அம்மாவை மதிக்காத ஒரு பொண்டாட்டியை தான் நீ தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்க. ஓடி வந்தவ தானே, அவள் இப்படி தான் இருப்பா. ஒழுங்கா முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா தெரியும். இப்படி ஓடி வந்தவல்ல, அதான் இப்படி பேசிட்டு தெரியா? ஏமா போத நிறுத்துங்க. ஏமா இன்னொரு வார்த்தை பேசாதீங்கம்மா. ஏண்டா உன் பொண்டாட்டி சொன்னோன்னே உனக்கு கோவம் வருதோ? ஏமா அவ என்ன நம்பி வந்தவ, அப்ப எனக்கு கோவம் வராம வேற யாருக்கு வரும்? என்ன சொன்னா மனசு வருத்தப்படுவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை சொல்லி எவ்வளவு திட்டுறீங்க? அவ பேச முடியாம வாயடிச்சு நிக்கிறா, அதானே உங்களுக்கு வேணும்? பத்தியா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். நான் சொல்றது செஞ்சுட்டு தெரிஞ்சான். இவன் என்னைக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து என்னை எதிர்த்து பேசான், வேலையை விட்டுட்டான். இனி எம்பிடிச்சே காத்திருக்காளோ இவ. ஏமா கொஞ்சம் பேசுறதை நிறுத்துங்கம்மா. கூட பேசிக்கிட்டு சரியா? சரி நான் ஒன்றும் பேசல. உன் பொண்டாட்டியை நான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதே, நீ எங்க இருந்து ஓடி வந்துருவ. என்னம்மா பண்ணு, உன் நடந்துக்கு சொன்ன எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். அம்மா நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ஒருவேளை சோறு நிம்மதியை தின்ன முடியுது அந்த வீட்டில், நான் வயலுக்கே போறேன். மாமா இருங்க, ஒரு வயசு சோறு தின்ட்டு போங்க. எல்லாம் ஒன்னால சாப்பாட்டில் உட்காந்துருந்தேன் பிள்ளை பாதியில எந்திரிச்சு போயிட்டான். சாப்பாட்டில் வந்த மனுஷன் பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாரு. கிளம்பி இப்படி பண்ணிருச்சே.